நீங்கள் இப்போ வரைக்கும் வாத்துக்கறி வறுவல் சாப்பிட்டதே இல்லைன்னா கண்டிப்பாக ஒரு தடவை எடுத்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் சிக்கன் மட்டன் பக்கமே போக மாட்டீங்க. இது டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு வாத்து எடுத்திருக்கேன். 2 கை ஃபுல்லாக சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு, 2 மீடியம் சைஸ் தக்காளி, கறி மசால் பொடி கம்பல்சரி, அது கூட மல்லித்தூள். இது போக எண்ணெய், கடுகு, கருவேப்பிலெல்லாம் எடுத்து வச்சுட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்துலேருந்து ஒரு 10 வெங்காயத்தை மட்டும் எடுத்து தனியாக வச்சுட்டு மற்றதெல்லாம் போட்டு அது நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் அது கூட பூண்டும் தக்காளியும் சேர்த்திட்டு தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் அது எண்ணெயிலேயே வதக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி அதை ரெஸ்ட்டில் விட்டுடலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சியை நல்லா இடிக்கல்ல வச்சு தட்டிட்டு சேர்த்தி அதையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதை தனியாக வச்சுட்டு நம்ம குக்கரில் தான் கறி வேக வைக்க போகிறோம். ஏன்னா இது வேகிறதுக்கு மட்டன் மாதிரி ரொம்ப லேட் ஆகும். அதனால குக்கரில் விட்டு விசில் எடுக்க போகிறோம். 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்திருக்கேன். நம்ம எடுத்து வச்சுருக்க 10 சின்ன வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்திட்டு நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். அந்த கேப்பில் நீங்கள் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்து பாருங்கள். வெங்காயம் வதங்கினதும் நம்ம அரைச்ச பேஸ்ட் அதில் சேர்த்திட்டு அது கூடயே அது வதங்குற அளவுக்கு மட்டும் கொஞ்சம் தண்ணி சேர்த்தி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மசாலா நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் வதக்கிட்டு அது கூட மல்லித்தூளும் கறி மசாலா தூளும் சேர்த்திருக்கேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இது அடி பிடிக்குங்கிறதுனால தண்ணி லைட்டாக விட்டுட்டு அதை நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். அது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்க வாத்து சேர்த்திக்கலாம். கறி கொஞ்சம் பார்க்குறதுக்கு அப்படி இப்படி இருந்தாலும் டேஸ்ட்டு அடிச்சுக்க முடியாதுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். கறி சேர்த்துனதுக்கப்புறம் அது நல்லா மசாலாவோடு ஒரு தடவை பரட்டி விட்டுட்டு கறிக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்துனதுக்கப்புறம் கைவிடாமல் ஒரு 5 நிமிஷத்துக்கு அதை நல்லா பரட்டி விட்டுட்டு கறி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிவிட்டு ஒரு 8லேருந்து 10 விசில் விட்டுக்கலாங்க. அவ்வளோதான், கிரேவி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ. பாய்.